ஆண்டு வரக்கூடிய தேசம் உலகமோ 56 தேசம். 56 தேசம். அந்த 56 தேசத்திலே எப்பிலே வசித்து வருகிறேன் தெரியுமா? ஆமாக்கா. போதே ஆதிரே. சமபூமி ஓலி முட்டியே உருளாலும் உருளாதக்கூடிய வச்சாலும் உருளாத பூமி வச்சாலும் உருளாத ஒரு சமமான பூமி. அந்த நாடு என்னுடைய நாடோ குருசேஸ்திரம். நாடோ குருசேஸ்திரம். உண்மைதான். அப்படி குருசேத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய கந்தர்வ மன்னனா இருந்தால் 8 ஆளு என்னடா எனக்கு ஒண்ணு கல்யாணம் கல்யாணம் ஆகலையா? எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல. 3 தலைகட்டு முடிக்கிட்டு கல்யாணம் ஆகலான்ற தாயலி தலைகட்டு போல போயிட்டு போது கொண்டாடி அடிக்கிறமே. அடக்கமான பொண்ணு கேக்குறேன். இல்ல கல்யாணம் பண்ணலாம் ஆனா கொண்டாடி இருக்கிறான். கல்யாணம் வரல பொண்டாடி அது என்னடா அப்படி? எங்க பாட்டி வச்சுட்டு இருக்கிறேன். நீயா நீ உங்க பாட்டி வச்சுட்டா பொண்டாட்டி யாரு வச்சிருக்காங்க? என் பாட்டி வச்சுட்டு இருக்கிறது கேளு. எங்க அப்பா எங்க அம்மால வச்சுட்டு இருக்கிறான். அதனால எங்க அப்பனுடைய அவங்க அம்மால நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
பிரபஞ்சத்திலே ஆ, உங்க குடும்பம் மட்டும் இருக்கட்டும். நீங்க உலகமே அழிஞ்சு வாங்க. எங்க அம்மால வச்சுட்டு இருக்கிறான் எங்க அப்பா. எங்க அப்பனுடைய அவங்க அம்மால நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல. கேளுப்பா நாய். அவன் எங்க அம்மால வச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஏன்டா உங்க அப்பா உங்க அம்மால கல்யாணம் பண்ணா வச்சுட்டு இருப்பான். ஆமா. நீ அப்புறம் உங்க பாரி வச்சுக்க முடியும்? அவன் ஏன் எங்க அம்மால வச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஐயா சரி. ஏண்டா ஓய். உங்க அப்பா உங்க அம்மால வச்சுட்டு இருக்கிறான். ஆ, நீ எங்க அப்பனுடைய அவங்க அம்மால நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பனுடைய அவங்க அம்மால அம்மால வச்சிருக்கிறான். ரைட்டு. உனக்கு மக பிறந்துக்கிறான். பிறந்துக்கிறான். அவன் யார் வச்சுட்டு இருப்பான்? நீ பொண்டாட்டி வச்சிருப்பான். ஏன்னா அப்படிதான் போவா? அப்படி இல்லை எங்க பாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் உங்க பையன் கல்யாணம் பண்ணா உங்க பேராடிக்கு வச்சுப்பான். நானே ஒரு மாத்தி பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா போய் நந்தோட பேசிக்கோங்க. ஏற்கனவே பேந்த மூஞ்சிட்டான். வெயில் போட்டுருக்கு. ஆ, வாய் ஆகி. வாய் இங்கே. ஏங்க வா. ஆ, வெளிநாடு போய் இங்க வந்து எங்களை வேலை ஓய் ஓய். என்ன நினைக்கிட்ட? அவங்க கொஞ்சம் பக்கத்துல திருமணம் செய்ய தெரியுமா? எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எத்தனை? 13 ஒன்றரை ஆகல.
துண்டிப்பாடி அத்தாளை விட்டா துண்டிப்பாடி குருஷேத்திரம் பீட பூமி இப்படி உடைக்கிறான் ஒரு பத்தாளதான். நால்காப்பழத்துல ஆனா இறங்கி ஒரு 10 வந்தாலும் ரோட்டு மேலேயே மறைவேல் பெரிய மறைவேல் ஆமா மத்தவங்க எப்படி இதான ஒரு 2 கிலோமீட்டர் கருத்தானூர்லேருந்து உள்ள வரணும். யாரு யாரு ம் அப்படி அதே புத்தகத்தில் தான் வளர்ந்தால் பெரிய மறைவேல் நான் மாயற்ற வழியால் ஆமாம் பிரியும். ஆமாம் லலிதா மெலிதா கும்மணி மேலே சுமத்திரை என்று சொல்லக்கூடிய ஆலமரம் இருக்கும் ஆலமரம் மெலிதா கும்படி மேகனி சுமத்திரை என்று சொல்லக்கூடிய அதுலேருந்து உள்ள வரணும். 27 மலைமரம் திருமணம் செய்திருக்கிறோம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நீங்க சரி வா வா 27 பெண்மணிகளை திருமணம் செய்தேன்னு என்னம்மா அது என்னங்க என்ன காரணம் ஏன் இல்லையே வந்து சொல்லலை யாரும் 27 மனைவிகளை இல்லையே அது இல்லையாண்ணே இருந்தாலும் சரி பொண்டாட்டி கட்டலாம் 10லயா 2 பொண்டாட்டி கட்டலாம் 3 கூட அது 10லயா ஒரு குறைகாட்டு ஒரு குட்டியை வச்சுக்கலாம் 27 பொண்டாட்டி கட்டுன்னு சொல்றியே 27 மனைவிகளை திருமணம் செய்து 27 மனைவிகளுக்கு புத்திரபாகி இல்லாமல் போய்விட்டதே. கண்ணா புத்திரபாகி இல்லாமல் போய்விட்டது. 27 பேத்துக்குமே கொடுத்துறது இல்லையா புத்திர வாக்கியம் குலத வாக்கியம் இல்லாத போய்விட்டது. ஓ மலின செல்வங்க ஆமா சரி மனநிலை ஓ மலின செல்வங்க ஓஹோ இப்படி 27 மனைவிகளுக்கும் பிள்ளைகள் இல்லை உண்மைதான் புத்திர சந்தானம் இல்லை உண்மைதான். அதனால 27 மனைவிகளை திருமணம் செய்துன்னு சொல்றீங்க ஆமா என்ன காரணம் அப்படி வாழ்ந்து வந்தால் ஏன் சாமி முத பொண்டாட்டிகள் இல்லைன்னா நோ 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 நோ. ரெண்டாவது பொண்டாட்டிகள்னா இல்லை 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 மூணாவது பொண்டாட்டிகள்னா இல்லையப்பா இல்லை. நான் செய்த பாவமா என்னுடைய மூதாதைகள் செய்த பாவமா? தாய்கிட்ட விட்டு பாக்குறீங்க என்னத்துக்கு வீட்டுக்காரிகளை ஆறு விட்டு நான் என்ன பண்ணிட்டோம்? இல்லைங்க நீ தப்பா நினைக்காதீங்க தாய்கிட்ட விட்டு செக்கப் பண்ணி பார்க்கணும் ஓ ஸ்கேன் பண்ணுவது. என்ன பண்றா ஸ்கேன் ஸ்கேன் நாளும் வீட்டுக்காரிக்கு முத பொண்டாட்டிக்கு ஏன் குழந்தை கேளுங்க ஏனப்பா முதல் பண்றாட்டி மட்டும் உங்க முத பொண்டாட்டி எனக்கு எத்தனையோ வண்ணாதி மலரும் எத்தனையோ ராஜாதிராஜன் உண்டவில்லை திருமணம் செய்தேன். அப்படியாப்பட்ட முதல் மனைவிக்கு புத்திரமாகிறார் போய்விட்டு ஏன் என்ன காரணம்? உங்க முத பொண்டாட்டிக்கு கருப்பு பை சுருங்கி போயிருக்கும் ஆமாங்க சுருங்கி இருக்கும் என்னது கருப்பு பை சரி. அதனால பிள்ளை இல்லாத இருக்கு ரெண்டாவது கொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு கருப்பு பையில கொழுப்பு அடிச்சிருக்கு சரி. என் நாட்டில் இருக்க மக்கள் உண்மைதாகியே மூன்றாவது முறையாக ஒரு திருமணம் செய்து ஆமாங்க அவருக்கு புத்திரவாகி இல்லாத போயிடுச்சு. என்ன காரணம்? அவருக்கு கருப்பு பை வாய் திறந்தா மூடுறது இல்லையா திறந்தது திறந்த வாக்கிலே இருந்தா கொடுத்துமா நாலாவது கொண்டாடியே அவளுக்கு கருப்பு பையே சரி சித்தி வார்த்தை கொட்டி எடுத்தான் ஆமாங்க நெடி நேரம் வாங்கி கொண்டிருக்கும். அதனால இன்னும் கல்யாணம் பண்ணலான்னு இல்லையா வேணாம் வேணாம். நான் பண்ணி பாரு என் பாட்டி வச்சுக்கிறேன் வா கட்டோட தான் எனக்கு எப்ப சவாலாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி அப்படி திருமணம் செய்து இந்த குறிச்சாத்த விடுமுறையிலே தீர்வு திருமண செல்வத்தோடு வந்து வந்தாலும் சரிங்க இந்த தினத்திலே வந்த காரணம் எதற்காக? அண்ணா ஐயா இந்த தினத்திலே என்னுடைய ஆகாய ரதம் அந்த மறக்கமாக ரதத்தை பூட்டிக் கொண்டு என் மனைவியர் அழைத்து சென்று வனப்புதுமலை கண்டறிய வேண்டும். ஓ வன புதுமைகளை வனத்திற்கு சென்று அந்த நல்ல வனத்திலே மயில்களும் குயில்களும் கூவர சத்தமும் மாடுகளும் விளையாடுகின்ற விளையாட்டும் நாங்க பார்த்து மகிழ வேண்டும். வாங்க அதனாலே என்ன பிஸ்கட்டு கை மாத்திக்கிறாங்க அதனாலே மனைவர் அழைத்து வா. அது மட்டும் இல்ல யாரு கூட்டி பார்த்தா யாரு கூட்டி வச்சோம் இன்னும் பேர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்மளுடைய கருப்பூர் வெள்ளாளவட்டி கிராமத்திற்கு வாழ்ந்து வரக்கூடிய நமது செல்வம் கருப்பூர் வெள்ளாளவட்டி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நம்மளுடைய யூடியூப் செல்வன் அவர்கள் இங்க வருகை தந்திருக்கிறார். ஓ யூடியூப் செல்வம் ஆமா அது மட்டும் இல்ல விடியதோறும் எல்லாம் ஸ்டாண்டர்ட் தான் வீடியோ எடுப்பாங்க யூடியூப் எடுப்பாங்க எடுப்பார்கள் விடிய வரை கையிலேயே சொந்த உழைப்பனாலே இரு கையினாலேயே என்ன ஒரு சங்கடம் இல்லாமல் ஒரு கை ஒரு 10 நிமிஷம் தூக்கி வைக்க முடியுமா நம்மளால? முடியுமா அப்படி கட்டிட்டு இருக்க முடியுமா முடியுமா? விழுத முப்பரும் கையே ஸ்டாண்ட் ஆக்கி கைவே ஸ்டாண்ட் ஆக்கி ஆமா. யூடியூப் எழுதக்கூடிய வரக்கூடிய நம்மளுடைய செல்வம் நாடகத்தை எடுத்து உலகம் எங்கும் பதிவு செய்யக்கூடிய கிராமிய தெற்கூத்து இன்னும் கிராமிய தெருக்கூத்து
அண்ணன் காலர். செல்வன் அவர்கள் வருகை தந்திருக்கார். அவருடைய குடும்பங்களும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க ரசிக பொதுமக்கள் குடும்பங்களும் ரசிகர்கள் மக்கள் குடும்பமும் எட்டு சீரும் சிறுவர்கள் நலமுடனே எந்த ஒரு நோயோடு இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டி வேண்டிக் கொள்ள வேண்டி வணக்கம்.